Wywyższują meno Jezus, On jest król. Jesus Christ is the only way to God. He loves you. He died for you on the cross. You can believe in Him. Jesus is the only way. Ciao, 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 per la libertà. ஹாய்ங்க, வெல்கம் டு கேம் ட்ராவல் விலாக்ஸ். சும்மா ஒரு நாள் பர்னோ சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் நான் பர்னோ சிட்டி சென்டர்லாம் காமிச்சதே இல்லைல்ல, வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து ஈஸ்டர் அந்த குட் ஃப்ரைடே ஒட்டினால இருக்கிறனால எல்லாருக்கும் வெக்கேஷன் லீவ் விட்டாங்க. அந்த சிட்டி சென்டர் ஃபுல்லாகவே மக்கள் வந்து குட்டி பிள்ளைகள் சின்ன பையங்க எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தோன்னா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியுமே டேபிள் மாதிரி போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, ஸோ அவங்களுக்கு அந்த குளிரடிக்கும் போது தான் உள்ளே உட்காந்துருப்பாங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே வெளியே அந்த மாதிரி டேபிள் போட்டு உட்கார சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து மெயின் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் இப்படி ஒரு சிட்டி சென்டர் இருக்கும். நம்ம ப்ராக் சீரீஸில் பார்க்கும்போது அங்கே ஒரு சிட்டி சென்டர் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ பர்னோவில் இது ஒரு சிட்டி சென்டர். இதுதான் காமன். என்ன ஃபெஸ்டிவல் இல்லை கிறிஸ்மஸ் அப்போது என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த ஸ்கொயரில் தான் நடக்கும். அப்புறம் இங்கே எல்லா பீப்புளும் வந்து கேதர் ஆகி அங்கே குட்டி குட்டி கடையெல்லாம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம்ல, ஒரு பிளாக் கலரில் புல்லட் மாதிரி ஒரு ஷேப்டு, இது வந்து அஸ்ட்ரானமிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க. இது 2010 தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு அந்த 4 ஓப்பனிங் வழியாக ஒரே ஒரு மார்பிள் மட்டும் வருமா. இதை சுற்றி பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டமாக மக்கள் நிற்பாங்க. அது ஏன் 11 மணிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 30 ஆண்டு போர் வந்து நடந்துச்சு 1600. அப்போது ஸ்வீடிஷ் ஆர்மி வந்து இந்த செக்கோஸ்லோவாக்கியா ஆர்மிகிட்ட 12 மணிக்குள்ளே நாங்கள் உங்கள் நாட்டை பிடிச்சிருவோம், அப்படி பிடிக்கலன்னா நாங்கள் உங்கள் நாட்டை விட்டே போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, செக் ஆர்மி வந்து 12 மணிக்கு பதிலாக அந்த டைமை 1 மணி நேரம் முன்னாடி மாற்றி வச்சுட்டு 11 மணிக்கே 12 மணி ஆக்கிட்டோம் அப்படின்னு மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ அவங்க 12 மணி ஆயிடுச்சே, நாட்டை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களாம். ஸோ இவ்வளோ தந்திரமாக கிளவராக நாங்கள் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை நினைவூட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு கிளாக் வச்சு 11 மணிக்கு பெல் அடிச்சு அதுலேருந்து ஒரு மார்பிள், ஒரு சின்ன பளிங்கு கற்கள் மாதிரி வரும். ஒரே ஒரு கல் தான் வரும். அதை பிடிக்கிறதுக்கு மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. அதை எடுத்தவங்க வந்து அந்த அன்னைக்கு ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தப்போ அந்த ஸ்கொயர்லங்க ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி வச்சு பெர்னோவோட ஸ்பெஷல், செக் ரிப்பப்ளிக்கோட கல்ச்சர் அதெல்லாம் வச்சு டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே மக்களும் கொஞ்சம் அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் இது ஏதோ ஈஸ்டர் குட் ஃப்ரைடேனால மக்கள் வந்து வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், என்னென்னா ஒரு ப்ளூ கலரில் ஜெர்சி எல்லாரும் போட்டிருந்தாங்க, அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. இது என்ன ஜெர்சி அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன். எனக்கு லாங்குவேஜும் புரியல, ஒன்றும் புரியலை. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அப்போ அந்த டிஸ்பிளேலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட்டு டிஸ்பிளேலாம் வந்துட்டு இருந்துச்சு அந்த டிஸ்பிளேல. சரி, ஏதோ ஒரு கேம் சம்மந்தப்பட்டமா, ஹாக்கி கேம் சம்மந்தப்பட்டமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலோ இங்கே நடக்க போகுது அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தோம். ரொம்ப நேரமாக பேசிகிட்டே தான் இருந்தாங்க, இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ பேர் என்ன, அந்த நேஷனல் ஆந்தம் மாதிரி இவங்க ஏதோ ஒரு ஆந்தம் ஒன்று பாடிட்டு இருந்தாங்க. அந்த அவங்களோட அந்த ஃப்ளாக் மாதிரி ஒன்றெல்லாம் தூக்கி காமிச்சிட்டு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. எனக்கு அது புரியவே இல்லை. கொஞ்ச நேரம் நாங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தோம். சரி, இவனுங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கானுங்களே, பக்கத்தில் ஏதாவது வேறு ஏதாவது பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறதுக்கு அங்கே போயிட்டோம். Cesta zpátky na výsluní bývá často zdlouhavá. Navzdor všem, co se nám tváří, líčí sláva stoletá. Vzhůru modrou, kdo ztrácí, kdo se bojí, vazadice boulava. Kdo s tebou svůj život spojí, ten ti věrný zůstává. Navzdor všem, co se nám tváří, líčí sláva stoletá. பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் ஒரு முதலையை வந்து ரொம்ப வருஷமாக தூக்கி கட்டி போட்டே வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி
ஏன் அந்த முதலையை ரொம்ப நாள் கட்டி போட்டு வச்சுருக்காங்க? எதுவும் அது கொடூரமான வெறி பிடிச்சிருச்சா முதலைக்கு? பக்கத்தில் போனால் சாப்பிட்ருமா அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த முதலையை பார்க்க போயிருந்தோங்க. ஆனால் அது ஒரு பொம்மை முதல்ல. அது நல்லா 4 காலையும் தூக்கி பிடிச்சி மேலே கட்டி தொங்க விட்டுருந்தானுங்க. சரி, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பர்னோ காட்டுக்குள்ளே ஒரு அரிய வகை உயிரி ஒரு விலங்கு எப்போவுமே ஆடு மாடெல்லாம் அடித்து கொண்டு சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். அங்கே அந்த வழியில் போகிற மனுஷன்களையும் கொண்டு சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். ஸோ நம்மளுக்கு இப்படி கஷ்டம் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்றதுக்காண்டி அப்போ இருந்த ஒரு கறிக்கடைக்காரர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, ஒரு விலங்கோட தோலை மட்டும் எடுத்து அதுக்குள்ளே ஒரு சுண்ணாம்பு கல் லைம்ஸ்டோன்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஃபுல்லாக போட்டு நெப்பிட்டார். அந்த விலங்கு அப்போ இது ஏதோ ஒரு உயிரினம் செத்து கிடக்குன்னு சொல்லி அந்த இதை சாப்பிட்ருச்சான். ஸோ அந்த சுண்ணாம்பு இதை சாப்பிட்டோன்னே அந்த உயிரிக்கு ரொம்ப தாகம் எடுத்தோடனே நிறைய தண்ணி போய் குடிச்சிருக்கு. அப்போ சுண்ணாம்பும் அந்த தண்ணியும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி வெடிச்சிருச்சு. அந்த விலங்கு செத்துருச்சு. ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு முதலையை தூக்கி வச்சுருக்காங்க. இந்த முதலையை அவங்க டிராகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது ஒரு புனைப்பு கதை, ஒரு கட்டுக்கதைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, 16ஆம் நூற்றாண்டில் அப்போது இந்த யுத்த வீரர்கள்லாம் வெளியூருக்கு போகும்போது சண்டை போட்டு வந்தபோது அங்கேருந்து இதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா யாராவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இருந்த மக்கள் இந்த முதலையெல்லாம் அப்போல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்களா, மத்திய ஐரோப்பாவில் பார்த்ததே இல்லையாமா. ஸோ மக்கள் இது ஒரு டிராகன் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அதை தூக்கி அப்போ கட்டி வச்சதுதானா இன்னும் அதை தொங்கிட்டே தான் இருக்குது. இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு சின்னம். பர்னோக்கு விசிட் பண்ண வரவங்க இதை பார்க்காம போக மாட்டாங்களாம். ஸோ இது ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு திருப்பி பார்க்குறப்போ இந்த இடமே ஃபுல்லாக மக்களாக ஆயிட்டாங்கங்க. அப்புறமேலாம் எனக்கு தெரிய வந்துச்சு, இங்கே ஐஸ் ஸ்கேட்டிங்கோட செமிஃபைனல் நடக்க போகுது. அதாவது லைவாக இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்க்ரீனில். செக் ரிபப்ளிக்குக்கும் ஸ்வீடனுக்கும் நடக்குது. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ யங்ஸ்டர்ஸுங்க, அப்புறம் சின்ன பிள்ளையை தூக்கிட்டு பேரண்ட்ஸும் நின்று அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்க்ரீனில் அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு அந்த பிளேயர்ஸையும் இன்ட்ரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கூட்டம். அங்கே போயிட்டு ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே இவ்வளோ கூட்டமாயிருச்சு. அப்புறமேலாம் நான் தேடி பார்க்குறம்போது தெரிஞ்சிச்சு, செக் ரிபப்ளிக் ஐஸ் ஸ்கேட்டிங் ஹாக்கிலலாம் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க செக் ரிபப்ளிக் டீம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. 1993லலாம் செக் ரொம்ப பெரிய ஹாக்கி டீமை பில்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்காங்க அப்போல்லாம். 1998 நடந்த ஒலிம்பிக்லாம் 6 கோல்டு மெடல் இந்த ஹாக்கி டீம் எடுத்திருக்காங்கங்க, செக் ரிபப்ளிக்கோட ஹாக்கி டீம். ஸோ இவங்க செமிஃபைனல் நேற்று வின் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபைனலுக்கு போனால் கோல்டு மெடல் வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மக்கள் ரொம்ப அதிகமாக ஹாக்கி விளையாடுவாங்களாம். சின்ன வயசுலேருந்தே ஹாக்கிக்கு ட்ரைன் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய அகாடமிக்ஸ்லாம் இந்த பிராக் அந்த மாதிரி பர்னோ சிட்டிலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஹாக்கி விளையாடுறது அவங்க ரொம்பவே ஒரு நேஷ்னல் கேமாக கன்சிடர் பண்ணி விளையாண்டுருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாகவே அந்த செக் லாங்குவேஜில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மக்களை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அடுத்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இது ஈஸ்டர் டைம்னால நல்லாவே கடையெல்லாம் போட்டிருந்தாங்க சிட்டி சென்டரில். நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் அந்த ஈஸ்டர் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு நிறையா சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்ங்க.